into the tunnel there. If you want to use it, use it. And when you get off, wait for me, I'll come and get you. Otherwise, when you get to the top, wait for me. Go see that. Mind of the Mist. Made of the Mist. இந்த டக்குக்கு தான் போக போகிறோம். இதுக்கு வந்து போகிறதுக்கு வந்துட்டு ஒரு ஆளுக்கு $28.25. ஸோ குரூப்பாக போகிறதுனால அவங்களுக்கு ஏதாச்சும் கன்ஸ்ட்ரக்ஷன் ரேட்டு கிடைக்கும். அதனால தான் போய் குரூப்பாக கூட்டிகிட்டு போகிறாங்க. பொறுத்திருந்து பாருங்கள். இந்த பலூன் வியூ தான் போகலான்னு ஒரு ஐடியா இருக்குது. இது ஹீலியன் பலூன். இது வந்து எங்கள் ஹோட்டல் பக்கத்தில் தான் வச்சு ரன் பண்ணுறாங்க. 15 நிமிஷமாக அது அங்கனுக்குள்ளே இருக்கும். சுற்றி பார்க்கலாம், அவ்வளோதான். அங்கனுக்குள்ளே தான், வேறு எங்கேயும் பறக்காது. சேம் இடம் தான். பார்ப்போம் எப்படிங்கிறத. சான்ஸ் கிடச்சா போய் பார்ப்போம். ஸோ அப்பாவோட நாங்கள் மறுபடியும் போட்டில் போகிறதுக்காக கிளம்பி போயிட்டுருக்கு. இன்ஷா அல்லாஹ். அப்புறம் மேபி அப்பர் டக் டூர் போனாலும் போவோம். எல்லாம் சூப்பராக இருக்குது. பரவாயில்ல, ஒர்த்து தான். காசை கொடுத்தாச்சு, என்ஜாய் பண்ணியாச்சு. அப்புறம் இன்னொரு விஷயம் என்ன சொல்ல நினச்சேன்ட்டுக்கா, நம்ம துபாய் யூஏ பொறுத்த வரைக்கும் துபாய் அபுதாபிலாம் அடிச்சுக்கிட்டே முடியாது. அவ்வளோ ஏரியாக்கள் இருக்குது. இது வரைக்கும் நம்ம ஜாஸ்தியாக போகலை. இனி இருக்கக்கூடிய காலகட்டங்களில் வேலை பார்க்கும்போது வீக்கெண்டு இது போல் நேரங்களில் வந்துட்டு அதிகமான இதை விசிட் பண்ணிட்டாக்கா நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன். பார்ப்போம் என்னங்கிறது. தேங்க்யூ. இந்த இடத்துல ஒரு விஷயத்தை கவனிச்சேன். இந்த கவுண்டரில், டிக்கெட் கவுண்டரில் இங்கே பாருங்கள். Hang on to your tickets. Don't lose your tickets. So, made of the mist. அடுத்த ஒரு இடத்துக்கு போகுது. Observation. ஸோ இந்த ஒரு இடத்துக்கு போயிட்டுருக்கோம். அப்பா வாவ், இது அடுத்த ஒரு வியூவு பாருங்கள். எத்தனை விதமான வியூன்னு பாருங்கள். நேற்று இதுக்கு வர முடியாமல் நாங்கள் கீழேருந்து பார்த்தோம். இப்போ இந்த இடத்துக்கு மேலாலேயே போயிட்டுருக்கோம். எல்லாம் முயற்சி முயற்சி முயற்சி. நம்மளை சுற்றி எல்லாம் எப்படி இருக்குது பாருங்கள். மறுபடியும் நாயகரா ஃபால்ஸு. ஹியர் அடுத்த ஒரு வியூ தான் பார்த்துட்ருக்கீங்க நீங்கள். இந்த பிரிட்ஜை பாருங்கள். இந்த பிரிட்ஜுக்கு பேர் தான் ரெயின்போ பிரிட்ஜு. ரொம்ப அற்புதமாக இருக்குது. Hey, come on. Is that your son? No. Cousin? Yeah, friend. Friend? Yeah. இந்த போட்டு அடுத்தது இங்கே பாருங்கள், எவ்வளோ ஹைட்லேருந்து இருக்குது. என்ன மாதிரி இருக்குது, வேறு லெவலு. Got 13 with me. Perfect. You can all go in elevator 2. Yeah, we'll fit. Elevator 2. 1, 2. இப்போ பாருங்கள், இந்த இடத்துல அப்பர் டக்கில் நாங்கள் இருக்கோம். இந்த இடத்துலேருந்து பார்க்கும்போது உங்களுக்கு நாயகரா ஃபால்ஸுடைய சத்தம் கேட்கும். நாயகரா பார்க்கே நம்மளால் பார்க்க முடியும். கிட்டத்தட்ட 300-400 அடி ஹைட்டில் இருக்குது. ரெயின்போ பிரிட்ஜ் இதில் தான் வந்து கனடாவுக்கு வந்து நடந்து போய் அந்த இடத்துல இமிக்ரேஷன் முடிச்சுக்கலாம். இங்கிட்டலாம் வந்துட்டா இந்த சைடில் இமிக்ரேஷன் இருக்குது அமெரிக்காவுக்கு. கனடாவுக்கு போகும்போது பெரிய லெவலில் எதுவும் கேள்வி கேட்குறதுன்னு சொல்லி என் ஃப்ரெண்டு சொன்னாப்புல. கனடாவோட ரோடு முறக்கொண்டு நம்ம இங்கேருந்து பார்க்க முடியுது. நம்ம வந்துக்கிட்டு இங்கேருந்து ஒரு டிஃப்ரெண்ட்டாக போய் பார்க்குறேன்டாக்கா நான் பார்த்துடலாம். கனடாவோடைய ரோடை நம்மளால் இங்கேருந்து பார்க்க முடியுது. கனடாவோட உள்ள பார்க்கு
எல்லாத்துமே இங்கேருந்து பார்க்க முடியுது. க்ரௌன் பிளாஸா ஏற்கனவே நான் பழைய வீடியோவில் போட்டிருந்தேன், அதெல்லாம் பெரிய லெவலில் ஒன்றும் போடலை. அது என்னென்னு சொன்னாக்கா பக்கத்துலேருந்து தெரியலை நம்மளுக்கு. இது ரோடு வியூவில் நம்ம பார்க்கலாம். அங்கே பிறகு பஸ்ஸு கிராஸ் ஆகுது, அதெல்லாம் நம்மளால் இங்கேருந்து பார்க்க முடியுது. ஸோ கனடாவுக்கு ஒரு சின்ன தூரம் தான், ஆனால் பாருங்கள் விசா 2 இதுவும் டிஃப்ரெண்ட் இது. ஸோ அப்பர் டெக்கு இது ரொம்ப அற்புதமான ஒரு இடம். அங்கிட்டால் போனால் கனடா சைடில் வந்து ரொம்ப பரபரப்பாக இருக்குதுன்னு சொல்லி சொன்னாப்புல என் ஃப்ரெண்டு. ரொம்ப அருமையாக இருக்குது. இந்த பலூன் வியூ பார்க்குறதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும்னு நினைக்கிறேன். பார்த்தா அப்படி தான் தெரியுது. பார்ப்பேன் எப்படிங்கிறத. இந்த கனடா வியூவை பாருங்கள். ஆறு ஊற்றி நொதைய கக்கி அப்படி போய்ட்டுருக்கு. கனடா சைட்லேயும் இதே போட்டிங் ரேஸ் நடக்குது. இது மாற்றி இந்த சைடில் வந்து விட்டுட்டானாக்க வேலை முடிஞ்சிச்சு. இப்படி தான் ஆட்களை வந்து விட்ருவோன்னு நினைக்கிறேன். இந்த போட்டில் ஏறி இந்த சைடில் வந்துட்டாக்கா நம்ம யூஎஸ்ஏ இருக்குது, அந்த சைடில் போய்ட்டால் கனடா இருக்குது. இதை ஒரு போட்டை மாற்றி இறக்கி விட்டானாக்கா நம்ம உள்ளுக்குள்ளே என்ட்ராயிடலாம். அப்போ இப்படி தான் பார்டர் கிராஸ் ஆவாங்கன்னு நினைக்கிறேன். என்னன்னு தெரியலை, எனக்கு ஒன்றும் புரியலை. ஸோ நீங்கள் இங்கே பாருங்கள், லாஸ்ட் ஒரு கடைசி ஒரு வியூ. வாவ், செம்மையாக ப்ரீத்திங். ஓஃப், இந்த இடத்த பாருங்கள் என்ன மாதிரி இருக்குது. 10,000 வருஷம் 5,000 வருஷமும் இந்த தண்ணி இப்படியே ஊற்றிக்கிட்டே தான் இருக்கான். சுப்ஹானல்லாஹ், அல்லாஹ்வுடைய ஹுதரத்து. எந்த உலகத்தில் போனாலும் இறைவனுடைய ஹுதரத்துக்கு ஈடு எதுவும் கிடையாது. சுப்ஹானல்லாஹ், இன்ஷா அல்லாஹ். அந்த சைடில் உள்ள இது எங்கிட்டாலும் போதும் தெரியல, பல வியூ இருக்குது. நம்ம இந்த பார்க் உள்ளாலேயே பல வியூ இருக்குது. இது எந்த சைடில், அந்த இடத்துல என்ன நினைக்கிறாங்க, எந்த சைடில் வந்து பார்க்குறாங்கன்னு எனக்கு தெரியலை. நாங்கள் பார்த்தது ஃபுல்லாக இந்த ஏரியாவில் தான் பார்த்தோம். அந்த நடுவில்னா இங்கிட்டால் ஆள் இருக்குது. அங்கிட்டால் நிற்கிறதுனாக்கா பிரச்சனை இல்லை, நம்ம கனடா சைடுங்கலாம். இந்த சைடில் நிற்கிறாங்க, யூஎஸ் சைடாக தான் இருக்க முடியும்னு நினைக்கிறேன். ஏன்னா நடுவில் வந்து ஆறு போயிட்டுருக்கு. இது எப்படி போகிறதுன்னு தெரியல. நம்ம வந்து அது அந்தளவுக்கு சுற்றலை. ஏண்டாக்கா இது நடக்கிறதுக்கு முடியலை. செம்ம ரவுண்டுண்டாக்கா அவ்வளோ பெரிய ரவுண்டு. இங்கே பாருங்க, ரொம்ப வேலை நடந்துக்கிட்டு இருக்குது. அடை கீழால் போகிறதுக்கு ஒரு வழி வச்சுக்கிறாங்க. இந்த என்னமோ ஒன்று புதுசாக ஒன்று ரெடி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இங்கே பாருங்க, ஆளுக்கு வேலை பார்த்துட்ருக்கு. வா, ஆளுக்கு வேலை பார்த்துட்ருக்காங்க பாருங்கள். பச்சை கலர், பச்சைக்கு பச்சை ஒன்றும் தெரிய மாட்டேங்குது. பட் ஆனால் இங்கே படி போட்டு ஸ்டெப்ஸு போட்டு என்னமோ வேலை பார்த்துட்ருக்காங்க. ஒரு சமயம் இந்த சைடில் எதுவும் நடக்கிறதுக்காக ஏதோ ஒரு வழி பண்ணுவாங்க போல இருக்குது. அப்படி தான் தெரியுது. ஸோ okay, bye. Thank you for watching Legendary Discovery. எல்லா வேலையும் முடிஞ்ச அளவு எல்லாத்தையும் பார்த்து முடிச்சாச்சு. அதிகமான நம்ம சவுத் இந்தியன் மக்களை பார்க்க முடிஞ்சிச்சு. ஆனால் தமிழ் 1-2, ஆந்திரா கடுமையாக பார்க்க முடிஞ்சிச்சு. அப்புறம் வந்துக்கிட்டு கர்நாடகா கொஞ்சம் பேர் பார்த்தேன். ஹைதராபாத், யூஎஸில் இது வரைக்கும் வந்ததில் நம்ம பார்த்ததில்ல இந்த மாதிரி ஆளுக்கெல்லாம் பார்த்துருக்கு. ஓகே, இருக்குங்க பாருங்கள். பூக்களே சற்று ஓய்விடுங்கள், அவள் வந்து விட்டாள். இங்கே பாருங்கள், நம்ம ஊரில் இதெல்லாம் காசு கொடுத்து வாங்கிக்கிறேன். இங்கே அப்படியே இயற்கையாகவே இருக்குது. காரணம் கிளைமேட்ஸ். எஸ், எக்ஸிட். We are going to be finally exit. Yeah. So finally எல்லா இடத்துலையும் பார்த்துட்டாக்கா நம்ம சாவி கொத்து அது இது ஞாபகத்தமாக ஏதாச்சும் வாங்கி வச்சுக்கலாம். அதுக்காக உள்ள கடைகள் எப்போதுமே எல்லா இடத்துலையும் இருக்குது. வெளிநாட்டில் எந்த இடத்துக்கு வந்தாலும் இந்த டூரிசம் ஸ்பாட்டில் இப்படி இருக்குது. ஓகே, எனிஹாவ் இந்த டூரு அற்புதமாக முடிஞ்சிச்சு. நயகரா இன்ஷா அல்லாஹ். அடுத்தது வந்து லாஸ் வேகாஸ், அந்த டூர் தான் போகிறதுக்காக இருக்கும். பார்ப்போம். ஓகே,
இங்க பாருங்க.来，你的宝宝出来，你把它喂起了，哎，人家来喂鸟。啊啊哈！好啦，对不起啦，我不想了，你把它们。哎，是有一个，我给你吃的2次，吃的做个那个。开灯了，把手机了呗。